வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்கிற திரைப்பட பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் பாக்யராஜ் சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஃபிலிம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் த்ரூ அவுட் இந்த ஃபிலிம்க்கு எந்த இடத்துலையுமே ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்து சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்க உதவி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் படத்துடைய டிரெக்டர் செல்வகுமார் சார் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லலாம். அதனால தான் இப்படி ஒரு அழகான அவுட்புட் கொடுக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடான டிரெக்டர். உங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ கேமராமேன் ரொம்ப அழகான விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் கோவிந்த் வசந்தா சார் மியூசிக்கல். நம்மள யாருக்குமே காதலே பாட்டு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் கொடுத்த மியூசிக் டைரக்டரோட படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய லிரிக்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன். ஸோ இந்த படத்தில் நிறைய ஃபைன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அண்ட் கம்மிங் டு த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வெற்றியோட படம் நம்ம அட் அ ஸ்ட்ரெச் பார்த்தாலும் கூட எங்கேயுமே போர் அடிக்காது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு என்ன தோணும்னா நல்ல ஒரு கண்டென்ட் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த வரிசையில் பம்பரும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ வெற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பம்பர் July 7th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோட தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அழைப்பை ஏற்று எங்களை வாழ்த்த வந்திருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றி. படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் ஆட முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்த படத்தில் இன்னும் நல்லா ஆட முயற்சி பண்ணுறேன். ஸோ வெற்றி தொடர்ந்து ஏன் த்ரில்லர் படமாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி கமர்ஷியல் படம். இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை வந்து படமாக பண்ணியிருக்கோம். டைரக்டர் என்ற ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இப்படியும் மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த புலிப்பாண்டி கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷூட் போனப்புறம் தான் தெரியும் அவர் தான் அந்த புலிப்பாண்டி கேரக்டர். இவ்வளோ நாள் அவர் புலிப்பாண்டியாக தான் வாழ்ந்துருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆள் தான் சிரிச்சுட்டே இருப்பார், பட்டுன்னு கோவப்பட்டுருவார், பயங்கரமாக கோவம் வரும் அவருக்கு. ஸோ அடுத்து ப்ரொடியூசர் ஒரு ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் மாதிரியே இந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணல. கண்டென்ட்டுங்க என்ன தேவையோ எவ்வளோ காசு வேணுமோ அதை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போட்ட காசுக்கு மேலே இந்த படத்தில் லாபம் வரும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். July 7 ரிலீஸ் ஆகுது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வணக்கம். அதுபோக வந்து நம்ம செய்தி டிவி அவங்களுக்கு வணக்கம், யூடியூபருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த பம்பர் படம் வந்து ரொம்ப ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் வந்து நம்ம செல்வகுமார் டைரக்டர்னு வந்து நான் எங்கேயோ காட்டில் கடந்து நண்பர்களே இந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தவனே என்னை கூப்பிட்டு வாங்கி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல கதையை கொடுத்து சூப்பரான கேரக்டர் கொடுத்தாங்க. அதுபோக இந்த படத்தில் வந்து என்ன வந்து நம்ம ப்ரொடியூசர் நம்ம அண்ணன் நம்ம செல்வகுமார் அண்ணன் எல்லாருமே வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ப்ரொடியூசர் மாதிரி இல்லை. ஆனால் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இருக்கா, என்ன வேணும் எது வேணும்னு சொல்லி ரொம்ப ஒரு பாசமாக கவனித்து வாங்கி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ கரெக்டாக செஞ்சாங்க. அவங்க வந்து கூட பிறந்த நம்ம அண்ணன் மாதிரி கூட உட்காந்துக்கிட்டே என்ன எப்படி இருக்கிற உடம்பு பரவாயில்லையா, நீ வாங்கிங்களான்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதில் படத்தில் வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் வந்து படம் இது பண்ணல, லாஸ்ட் கட்டெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான படமாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. நான் வந்து என்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தது இங்கிருந்து தான் சார். இன்னைக்கு 35 வருடம் கழித்து இன்னும் கரண்டாக இருப்பதற்கு ஒரு சாட்சி. இன்று தனது பாக்யா வீக்லி டிஜிட்டலாக மாறி இருக்கிறது. பாக்யா வெப் என்ற விஷயத்தை இன்று துவங்கி இருக்கிறார். இன்று துவங்கினாலும் அந்த வேலைகளை ஒதுக்கிவிட்டு புதியவர்களை என்கரேஜ் பண்ணுன்றதுக்காக சார் இவ்வளவு நேரம் வந்து இருந்ததுக்கு மனவ நன்றி. தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள் ஒரு ஷால் அணியும் கூட கேட்டுக்கொள். பாக்கியா வெப் வெற்றி பெற பம்பர் படக்குழு வாழ்த்துகிறது. மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் நன்றி, பணிவான வணக்கம். அதே மாதிரி இங்கே இந்த படம் பம்பர் இதனுடைய
விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க பார்வையாளர் நண்பர்கள் அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மேடையில் இருக்கிற அனைத்து என்பது திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே ஒரு தடவை சிக்னல் காமிச்சிட்டாங்க, ஒரு தடவை லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண டைம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அதனால் கடைசியில் ஒன்று நின்று விட்ருக்காங்க. யார்? நம்ம நிக்கில். ஏன்னா நிக்கில் தான் தெரியும், எனக்கு ப்ரொடியூசரையும் தெரியாது, டைரக்டரும் தெரியாது. ஆனால் நிக்கில் வந்து சார் இதுக்கு வரணும், நிக்கில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தொல்லைப்படுத்த மாட்டாப்புல. ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும் சில இடங்களுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப உரிமையோடு வந்து கூப்பிடுவாப்புல. ஸோ அவருக்கும் தொகுப்பாளனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அட்வான்ஸாக வந்து படத்தினுடைய டைரக்டர் செல்வகுமார்லேருந்து ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நடித்தவங்கெல்லாம் வந்து முத்து இருக்கார், தங்கத்துறை இருக்கார், கவிதா பாரதி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா மீரா, முத்தையா இந்த மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் வந்து சிசியன் டைரக்டர் பாராட்டுங்கிறது வேறு. டைரக்டர்கள் சிசியனை வந்து இப்போவே வந்து அவங்க ரொம்ப ஒரு பெருமையாக அவங்கள பற்றி ஒரு நற்சான்றிதழோடு பேசுனதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி மீட்டிங் வரும்போது நம்ம ஏதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பேசணும்னு நினச்சிட்டு வரதை விட இங்கேயே நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. என்னென்னா இந்த ஹாரிஸ் பர்த்டே அவருக்கு மேக்கப் போடுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மேக்கப் மேனு கேரளாவிலேருந்து அவார்டு வாங்கினவர் வந்தார். அவர் முதல்ல பேசினார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா இந்த படத்தினுடைய டைரக்டர் செல்வா வந்து எவ்வளோ இதாக இருக்காருன்ட்டு அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எந்த ஒரு ஷாட்டுக்குமே யோசிச்சதே இல்லை, அவ்வளவு கரெக்டாக எந்த ஷாட்டுக்குமே யோசிக்காமல் எடுத்தார் அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, படமே யோசிக்காமல் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத அவர் யோசிக்கல. ஏன்னா இன்றைக்கி வரும்போது படங்கள் நிறையா பார்க்கும்போது அதுதான் மைண்டுக்கு வருது. ஏதோ அடுத்தபடியாக இங்கே வந்து 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தியாகராஜனுடைய பிரதர், அவர் வந்து இப்படியோ போய் பொழைச்சிக்கோப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதே பெரிய சமாச்சாரம். ஏன்னா சினிமானா அவ்வளோ சீக்கிரம் அனுப்பணும். எனக்கெல்லாம் பெல்ட் எடுத்துகிட்டு துரத்துனாங்க எங்கள் அண்ணெல்லாம். ஏன்னா சினிமாவுக்கு பக்கம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்லபடியாக போய் பொழைச்சிக்கோடான்னு அனுப்பிச்சிட்டாரு. அவர் வந்து தம்பி வர்றதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவருக்கு நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் வந்து அவர் இங்கே ஸோ அவர் செய்ய வேண்டியதை வந்து தம்பிக்காக இது பண்ணவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே ஹானர் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். அப்புறம் காயை பற்றி கூட பேசியிருந்தார். முருங்காய் தான் நீளமான, முருங்காயை விட புடலங்காய் இன்னும் நீளம். அவர் அதே மாதிரி அடுத்தபடியாக பேசும்போது இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா இந்த இலவசமாக வந்து வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னார் டாக்டர் அவர்கள். இந்த காலத்தில் இலவசங்கிறது தான் டேஞ்சர். என்னென்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி பொலிட்டிக்கலாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் அப்படி இல்லை, நல்லது செஞ்சுட்டு அதுக்கு வந்து காசு வாங்காமல் இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி நம்ம பாடலாசிரியர் பேசும்போது நிறைய அது வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். கார்த்திகி அவர் பேசும்போது பாட்டு எமோஷன் சாங் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் சாங் இருக்குது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி. அதெல்லாம் இன்றைக்கி தான் நானே கேட்டேன். நிறைய டைப்பில் பாட்டுகள் நம்ம படத்தில் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கு இன்னென்ன பேருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் கேட்டேன். ஒன்று விட்டார், புரியாமல் பாட்டு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குங்க. என்ன வார்த்தைன்னே தெரியாது, அதுக்கு அர்த்தம் போய் அகராதியில் தேடிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் கூட பாட்டுகள் வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் வந்து அவர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பான முறையில் பாட்டு எடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் என்னுடைய நல்ல நண்பர், அவரும் நல்ல கவிஞர் தான், நெல்லை ஜெயந்தா. அவர் பேசும்போது புதுசாக ஒரு வேர்டு சொன்னார். என்னென்னா நாவலர் அவர்கள் வந்து சொல்லும்போது கலைஞர்களுக்கு என்ன தனி மரியாதை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு வந்து உடல் உழைப்பு தான் இருக்குது தொழிலாளர்களுக்கு, அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு வந்து உடல் உழைப்போட மூளையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கலைஞர்கள் வந்து திரையில் தோன்றாங்க, அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு மூளை அதோடு சேர்ந்து இதயமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் இதயம் ஒர்க் பண்ணுதானா? அது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு தான் இதயம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு.
எப்படி சொல்கிறேன்னா நேற்று கூட இப்போ ஒரு திருமலை உட்காந்துருக்காரு, ராதாகிருஷ்ணன் இப்போ தான் போனார். நேற்று கூட ரைட்டர்ஸ் யூனியனில் சம்பள பிரச்சனைக்காக உட்காந்து பேச போனோம். சரி, இருக்கிறதுலையே ரொம்ப பாதிக்கப்படுறவன் ரைட்டர் தான். ஆனால் ரைட்டர் தான் முதல்ல கதையை செலக்ட் பண்ணிட்டு தான் பாக்கி எல்லாத்துக்குமே எல்லாருமே மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிறதுலையே பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த ரைட்டர் தான். படத்தில் மியூசிக் டைரக்டருக்கு ரைட்ஸ் வருது, பாடல் எழுதுறவங்களுக்கு ரைட்ஸ் வருது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வருது. எங்களுக்கு ரைட்டர்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பேசினோம். ராதாகிருஷ்ணன் எங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது அதை விட ரொம்ப கஷ்டமாக நாங்கள் ஏதாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் தயாரிப்பாடிகளோட கஷ்டத்தை பற்றி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, யார் கஷ்டத்தை யார் பெருசாக எடுத்துக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இதே வந்து ரைட்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள்லாம் வந்து அவரை போய் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் சைன் பண்ண போகும்போது அவர் வந்து அந்த ரெட்டையர்கள் இருந்தாங்க, அவங்க 2 பேர்த்திட்ட முதல்ல வந்து சைன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சலீம் ஜாவத் அவங்கக்கிட்ட சைன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. அவங்களும் அந்த அளவுக்கு அமிதாப் பச்சனை தூக்கி நிறுத்துறதுக்கு அவங்க மெயினாக அவ்வளோ இது பண்ணாங்க. அந்த இது வந்து அந்த மரியாதைகள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இன்றைக்கி இருந்துட்டுருக்கு, நல்ல சம்பளம் இருந்துருக்கு. அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்ட்டுகள்லாம் அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மலையாளத்துலேயும் வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் அதுலேயும் வந்து ரொம்ப அதுக்கு உண்டான இதெல்லாம் இருக்குது. தமிழில் மட்டும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஒழிய பாக்கி யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அதில் அவர் வெற்றி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, முதல் படம் வந்து அவர் செய்யும்போது அவர் சொந்த காசு போட்டு செஞ்சார், அடுத்தவங்க காசுலாம் டெஸ்ட் பண்ணல, அவர் சொந்த காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கு நல்ல கதையாக வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த நாலேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் அந்த 8 தோட்டாக்கள் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது. இப்போ கூட நான் தெலுங்குலேயும் அந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பிரியதர்சன் பெரும்பாலும் மலையாளத்தில் வந்து ரீமேக் ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அதுவும் பெரிய டைரக்டர் பிரியதர்சன் அவர் வந்து அந்த 8 தோட்டாக்கள் படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருந்தார். என்னென்னா அந்த அளவுக்கு அந்த படம் எதில் பண்ணாலும் ஓடுங்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்கிரிப்டு. அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி அந்த படம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து அந்த ஜிவி அது மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெற்றியினுடைய பெரிய வெற்றி ரகசியமே என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் நல்லா இருக்குது. அதனால் ரைட்டர்ஸ் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் நம்பிக்கையோடு போய் கதை சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா உடனுக்குடனே அவர் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. இது வந்து எல்லா ஹீரோஸுமே அந்த மாதிரி வந்து ரைட்டர்ஸுக்கிட்ட அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால், ஏன்னா ரைட்டர்ஸுங்கிற சமூகமே இப்போ போயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக்கா, சத்ய ஜோதியில் கதைகளாக்கா, இப்படி எல்லாமே ஆரம்ப வீரப்பன் சார்னா அதில் அவரு கதைகளாக்கா தனித்தனியாக எல்லாமே இப்படி வச்சுருந்தாங்க. இப்போ கதை இலாக்காங்கிறது எல்லாம் கதாசிரியர்களே ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே இதுக்கு நானும் ஒரு காரணம். என்னென்னா கதை, திரைக்கதை, வசனமும், டைரக்ஷன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நான் பண்ணோன்னே என் அசிஸ்டண்ட்டுக்கிட்டே பூரா பார்த்திபன், பாண்டியராஜன் எல்லாம் லைனாக சோமு, இவன் சேகர்னு எல்லாரும் அதே மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோடனே இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ரைட்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. அதனால் அந்த ரைட்டர் சமூகங்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை வச்சு தான் இருக்குது. இப்போ தாதா படம் பண்ணால் எடுக்கும்போது அவர் எனக்கு கம்மியாக தான் கதை, ஏன்னா நான் நடிக்கிற போர்ஷன் வரைக்கும் தான் அவர் வந்து சொன்னார். மற்றபடி நானும் வந்து பெருசாக கேட்டுக்கல, என் கேரக்டர் வரைக்கும் கேட்டேன். அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் தகுந்த மாதிரி இருக்கணும், அதே நேரத்தில் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இப்படியெல்லாம் படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ பேர்த்துக்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு செல்வகுமார் அவர்கள் வந்து இவ்வளோ பேரும் சொல்கிற அளவுக்கு வந்து இந்த பம்பர் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக வெற்றி வந்து அதை கேட்டுக்கிட்டு அவரே பிரியப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் செஞ்சுருக்காருங்கும்போது கண்டிப்பாக ஏற்கனவே பேசினவங்க சொன்னாங்களே இது பம்பர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இனிமேல் பேங்க்கில் போய் வாங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எங்களுடைய பாரதிய ராஜா பல்கலைக்கழகத்தினுடைய தலைமை மாணவர் அன்பிற்குரிய பாக்யராஜ் அவர்களுடைய தலைமையில் நடக்கிற இந்த விழாவில் மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்வதற்கு 2 நிமிடம் ஆய்விடும் என்பதால் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா இசை வெளியீட்டு விழாவாக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்
தியாகராஜன் அவர்களை திரைத்துறைக்கு வரவேற்கிற விழாவாகவும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் வியாபாரத்துறையில் தான் சார்ந்திருக்கிற துறையில் பணத்தை பணமாக்குகிற வித்தையை தெரிந்தவர். அவர் ஏதோ ஒரு ஆர்வத்தில் திரைத்துறைக்கு தயாரிப்பாளராக வந்திருக்கிறார். இதுபோன்ற புதியவர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கும் வரைதான் இந்த துறை செழித்து வளரும். இந்த பம்பர் அவருக்கும் பம்பராக இருக்க வேண்டும். வாழ்த்துக்களும் வரவேற்கும். அதிகம் பேச முடியாது. நண்பர்களை, இன்றைக்கு இந்த சமூகத்திலே எந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் அறவீழ்ச்சி அடைந்த ஒரு சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த படம் நீங்கள் முன்னோட்டத்திலும் இந்த படங்களிலும் பார்ப்பதல்ல. இந்த படத்தில் இதுவரை உங்களுக்கு காட்டாத ஒரு கதையை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இயக்குனர் அறத்தை பேசியிருக்கிறார். நண்பர்களே, தமிழ் திரை இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் வாசிம் கான்களாக வைத்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்கிறது. அயோத்தியினுடைய இயக்குனர் அதுக்கு ஒரு சிறிய நியாயத்தை செய்தார். நண்பன் மீரா கைதர்வன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த படம் ஐயப்பனும் அல்லாவும் இருப்பதுதான் இந்த படத்தினுடைய அடிநாதம். அறத்தை பேசுகிறது, வலியை பேசுகிறது, மனிதத்தை பேசுகிறது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வருடம் தேசிய விருது வழங்குகிற நடுவர்களில் அறமுள்ளவர்கள் இருப்பாராயின் இந்த படத்தில் நடித்திருக்கிற மரியாதைக்குரிய ஹரிஸ் பெராடி அவர்கள் தேசிய விருதை பெறுவார் என்பதை முன்மொழிந்து நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ I am a Malayali, so I am not very good in speaking Tamil, so I think I'll speak in English. So it was I was very honored to work for this movie, working with Selvan Chetan. I call him Selvan Chetan. And he made me really comfortable, and I should say this is my first movie which I'm doing the complete background score. I've been working with a lot of movies, but this is my first independent movie doing the whole background score. But thank you so much. And it's a very good movie with a very good message which we should take it in our heart. And I congratulate Selvan Chetan for his very first movie, which is going to be a very massive hit, and I'm very sure about it. Thanks for having me in this. Lots of love. Thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பம்பர் பட ஆடியோ லான்ச் வந்ததுக்கு. வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள். பத்திரிகையாளர்கள், இணையதள நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் எங்கள் சிறப்பு விருந்தினர்கள், திரைக்கதை ஜாம்பவான் திரு பாக்யராஜ் சார், வெற்றி இயக்குனர் முத்தையா சார், இன்னும் நிறைய மரியாதைக்குரிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஷூட்டிங்கில் நடித்ததில். செல்வகுமார் சார் உண்மையிலே ஒரு தூத்துக்குடி, திருநெல்வேலி, சபரிமலை நிறைய எங்களை ஒரு டூரு கூட்டின்னு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டார். எல்லா கேரளாவில் இருக்கிற அருவி அந்த ஆறு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சார். ரொம்ப நன்றி. அதுக்கு முக்கியமான காரணம் தியாகராஜன் சார் ரொம்ப நன்றி சார். ஆனால் திரும்ப சொல்கிறேன் சார், அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பற்றி பேசினோம். ஏன்னா வெற்றி பிரதர் ரொம்ப சூப்பரான ஆள். அவர் படத்தில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வைலண்ட்டாக தெரிவார். தாடியெல்லாம் வச்சுட்டு லுக்கு திரும்ப பார்க்குறது வைலண்ட்டாக இருப்பார். ஆனால் ஆள் ரொம்ப சைலண்ட்டு, குழந்த மாதிரி. அவர் சைலண்ட்டான ஆள் அந்த மாதிரி இருப்பார். ஆனால் அவர் பேர்லேயே வெற்றி இருக்குல்ல, வெற்றினா பார்த்தீங்கன்னா வெற்றி ஒரு ஈரமான மரம். அவர் அந்த ஈரமான மனசு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு அன்பான குணம் படித்தவர். பட் படங்கள் எல்லாமே சீரியஸாக இருக்கும் ஆள். ஆனால் நேரில் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் அவர் கூட இது ரெண்டாவது படம். எனக்கு ஜிவி படத்தில் ஃபஸ்ட் அவர் கூட ஆக்ட் பண்ணேன். அந்த ஜிவி படம் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தது அடுத்த லெவலுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். டைரக்டர் வந்திருக்காரு. அந்த படத்துக்கு அப்புறம் பம்பர் ரெண்டாவது அவர் கூட ஒரு படம், இந்த படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம தியாகராஜன் சார் எல்லாருமே அள்ளி கொடுக்குறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட நான் பார்த்தேன். எது வேணாலும் தங்கத்தில் என்ன போய் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க, என்ன வேணும் ஆர்டர் பண்ணிங்க
அந்த எல்லாமே எடுத்து இது பண்ணுவார். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஆள். ஒரு தயாரிப்பாளர் மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டார். ஜாலியாக இருப்பார், பேசிட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவார். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எங்கள் இயக்குனர் செல்வகுமார் சார் உண்மையிலேயே வந்து சூப்பரான டைரக்டருங்க. அவர் சான்ஸ் இல்லை, ரொம்ப லைவாக எடுத்தார். படத்தையே ஸ்பாட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவார். டீ கடைனா டீ கடையில் எடுப்பார். அப்படியே அந்த தூத்துக்குடியில் இந்த மேக்கப் சார் கூட அந்த பட்டினம் ரசிஸ்தார் அப்படியே லைவ் மேக்கப்பு எல்லாருக்குமே வந்து லைவாக எடுத்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து போக சொல்லுவார் திடீர்னு. ஏமா இறங்கி நடந்து போங்க வெயிலில். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக எடுத்தார். ஒரு சீன் பார்த்தீங்கன்னா பிளாக்ல சரக்கு வைப்பாங்க. ஏன்னா படத்தோட கதைக்காக பிளாக்ல சரக்கு வித்துட்டு இருக்கோம். திடீர்னு நிறைய குடிகாரெல்லாம் ஒரிஜினலாகவே சரக்கு வைக்கலாம்னு உள்ள வந்துட்டானுங்க. அதில் ஒருத்தன் கையை விட்டு ஒரு சரக்கு வாங்கிட்டான். மட்டுன்னு வாங்கிட்டு போயிட்டான் அவன். நாங்கள் அந்த சீனை முடிச்சுட்டு வரேன். திடீர்னு தோல்ல கை வச்சு, ஏய் என்ன சரக்கு சப்புன்னு இருக்குண்ணா, ஏம்பா இது சரக்குல சக்கரை தண்ணி ஊற்றிருக்குமா, இதுப்பா பவுண்டா கலந்து ஊற்றிருக்கோம், நீனே திடீர்னு ஏய் எனக்கு காசு ரிட்டர்ன் கொடுன்றான். கும்பலில் ஒரிஜினலாக உண்மையிலே காசு கொடுத்துருக்கிறான் அவன். நானும் அந்த டூப்ளிகேட் காசை வாங்கி போட்டு அதை வாங்கிட்டேன். அந்த மாதிரி நடந்தது. அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு லைவாக எடுத்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு ஒரு, நான் இது வரைக்கும் நிறைய படத்தில் காமெடிலாம் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் கொடுத்துருக்காரு இயக்குனர். முருகா வணக்கம். முருகா நமஸ்காரம். இந்த படத்தை